பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன், இந்த நாட்டுக்கு முதல்வன், சத்தியத்தாயின் புதல்வன், தருமத்தின் துணைவன், குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் புகழ் சேர்த்தாரே எம்ஜிஆர். அந்த நினைவுகள் நெஞ்சை விட்டு நீங்குமா? எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போல மதுரையில் உலக தமிழ் சங்கத்தை தொடங்கி வைத்த அந்த மாட்சிமை பொருந்திய மாபெரும் நிகழ்வை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சு இனிக்கிறது. தமிழ் புத்தாண்டு அன்று உலக தமிழ் சங்க தொடக்க விழா நடைபெற்றது. விழாவையொட்டி மதுரையில் சங்க காலத்தில் வாழ்ந்த 62 தமிழ் புலவர்களை நினைவு கூறும் நினைவு தூண் ஒன்றை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். நாளும் தளராது தொண்டாற்றி நற்றமிழ் வளர்க்கும் முத்தமிழ் வித்தகர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களுக்கு பொற்பு வழங்கினார் தமிழ் ஆர்வலர்களை தகுதியறிந்து போற்றும் தமிழக முதல்வர் அவர்கள். புலவர் பெருமக்கள் 49 தமிழக முதல்வரிடம் நன்னூல் வழங்கினார்கள். சங்ககால புலவர் முதல் பாரதிதாசன் வரையுள்ள பல்வேறு புலவர்கள் எழுதிய இந்நூல்கள் உலக தமிழ்ச்சங்க நூலகத்தில் இடம்பெறும். தொட்டது துலங்கும், இவர் எடுத்த செயல் இனிது முடியும் என்று ஆண்டோர் பாராட்ட, சூழ்ந்திருந்த தமிழரெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் கழிக்க, செல்லும் திசையெல்லாம் செந்தமிழ் வளர்க்க எண்ணும் சிந்தை படைத்த திருவாளர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் உலக தமிழ்ச்சங்கத்தை தமது பொற்கரங்களால் தொடங்கி வைத்தார். உலக தமிழ் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டது. மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் உலக தமிழ்ச்சங்கத்தை தொடங்கி வைத்த உவகையுடன் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி பெருக்கை சொற்களில் வடித்தார். என் ரத்தத்தின் நேரத்தில் நம்முடைய தரவாகிறது. சங்கம் பரந்த மாமதுரையில் இந்த ஊரக தமிழ் சங்கம் அமைகிறது என்று மனுவை உலக தமிழ் சங்கம் படுகிறது. தமிழுடைய பேரப்பட்ட தமிழ் வடிவம் பட்டதை சென்னை மூழிப்பு அருகே கலாகாரம் தமிழ் பண்பாட்டு மற்றும் தமிழ் ஆசிரியம் இவற்றின் பெருமைகளை ஊர்களும் முழும் பரப்புவதே இத்திட்டத்தின் பணி. உலக தமிழ் சங்கம் அமைப்பு பற்றிக்கு 10 கோடி ரூபாய் செலவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வளவு செலவு ஆம் அதை அது ஏற்றுக்கொள்ளும். தமிழ் தான் தமிழ வாழ்வு, தமிழ் வாழும் இந்த சங்கத்தை உலகம்